வெல்கம் டு எஸ்ஜே பயாலஜி. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 10th அவங்களோட ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் யூனிட் 17 இந்த சாப்டர் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ரீப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்னா ரீனா அகெயின். ஸோ ரீனா என்னது அகெயின், ப்ரொடக்ஷன்னா ப்ரொடியூசர்ஸ். என்ன ப்ரொடியூசர்ஸ் பண்ணும்? ஒரு ஆர்கானிசம் ஒரு நியூ ஆர்கானிசம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுதான் ரீப்ரொடக்ஷன். ஸோ எதுக்கு ரீப்ரொடக்ஷன் பண்ணணும் ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸும்? ஸோ புக்ல ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க, லிவிங் ஆர்கானிசம்ஸ் கேனாட் சர்வை ஃபார் இன்டெஃபனைட் பீரியட் ஆன் அர்த். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் எல்லா உயிரினங்களுமே வாழ முடியும், அதுக்கப்புறம் அதோட இது என்ன பண்ணுவோம், அழிஞ்சிரும். ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு ஆர்கானிசமே என்ன பண்ணுதுன்னா ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. வெதர் இட் இஸ் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே அதுக்காக தான் ரீப்ரொடக்ஷன் பண்றாங்க. ஸோ ரீப்ரொடக்ஷனோட டெஃபினிஷன் பாருங்க, ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் have the ability to produce more of its own kind. இது important, very very own kind by the process is called the reproduction. So 2 marksல கேட்கலாம், reproductionsனா என்ன மீனிங்? எல்லா ஆர்கானிசம்ஸுமே have the ability to produce, அதால reproduce பண்ண முடியும், that is own kind. ஸோ அதோட ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், ரீப்ரொடக்ஷன் சொல்றோம். புக்ல செல்ஃப் பர்பெட்டேஷன் அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுத்திருப்பாங்க. தட் இஸ் நத்திங் பட் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு அதோட ஆர்கானிசம்ஸை ரீப்ரொடியூஸ் பண்ணி பாதுகாக்கும், அதுதான் செல்ஃப் பர்பெட்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்னு எடுத்துக்கோங்க, அந்த கேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் யங் ஒன்ஸ், அண்ட் ஹார்ஸோடது யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸுமே அதோட யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை பாதுகாப்பாக வைக்கிறது தான் செல்ஃப் பர்பெட்டேஷன். ரீப்ரொடக்ஷன் வந்து டைம் வேரி ஆகும். எப்படி வேரி ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸுமே இஸ் ரெக்கயர்ட் டிபெண்ட் அப்பான் த வேரியஸ் ஆர்கானிசம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேடி எடுத்துக்கிறோம், பேடி எடுத்துட்டோம்னா 3 to 4 monthsல அதோட ஹார்வெஸ்டிங் முடியுங்களா. அண்ட் மேங்கோ வந்து பாருங்க, இட்ஸ் டேக்கன் எ 1 year டேக்கன் ஆகும். ஹியூமன் பீயிங்ஸ்லயே அதோட எடுத்துட்டோம்னா நம்மளோட ஜெஸ்டேஷன்ஸ் பீரியட்னு பார்த்தோம்னா 10 months எடுக்கும். ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசமே அதோட ரீப்ரொடக்ஷனோட டைம்ஸ் வந்து வேரி ஆகும் அந்தந்த ஆர்கானிசம்ஸை பொறுத்து. ஸோ ரீப்ரொடக்ஷன்னா என்ன, அதோட ஓன் கைண்ட்ஸை யங் ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து இந்த ஏர்த்ல உருவானதுல இருந்து இன்ன வரைக்கும் உயிரினங்கள் நிலையா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா முன்னாடி இருந்த இனங்கள் வந்து அழிஞ்சிரும். அதோட யங் ஒன்ஸ் வந்து அப்படியே அதோட சர்வைவ் ஆகிறதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட தாத்தா எடுத்துக்கோங்க, அதுக்கு அடுத்தது அப்பா, அதுக்கு அடுத்தது நாம. ஸோ ஆனா அதோட இனங்கள், மனித இனங்கள் அழியல, ஆனா உருவாக்குறவங்க அழிஞ்சிருவாங்க. பட் யங் ஒன்ஸ் வந்து என்னது ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கு. ஸோ அதோட உயிரினங்கள் சர்வைவ் ஆயிட்டே இருக்கும். அதுக்காக தான் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போறது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் பாருங்க, ஆஃப் ஸ்பிரிங்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆஃப் ஸ்பிரிங் இஸ் நத்திங் பட் யங் ஒன்னு சொல்லலாம், நியூ ஒன்னு சொல்லலாம், அதுதான் ஆஃப் ஸ்பிரிங்னு சொல்றோம். ஸோ அப்போ இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல யார் 2 பேர் இன்வால்வ் ஆகுறாங்க, மேல் அண்ட் ஃபீமேல் ஆர்கன்ஸ். அப்போ மேல் வந்து ப்ரொடியூஸ் மேல் கேமிட்ஸ் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ். மேல் வந்து ஸ்பெர்மை தான் ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் ஃபீமேல் வந்து எக்கை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ரெண்டுமே ஸ்பெர்ம் அண்ட் எக்ஸ் ஃபியூஸ் டு ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் வாட், ஜைகோட். ஜைகோட் வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ஜைகோட் ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்றோம்னா ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்லுவோம், ஃபர்டிலைசேஷன். ஓகே, ஸோ male and female gametes fuse to join together to form the zygote. This process is called the fertilization. Fertilization நடந்தோன்னா என்ன நமக்கு கிடைக்குது, young ones, new individuals கிடைக்குது. இதுதான் sexual reproduction. நெக்ஸ்ட் பாருங்க, டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனும் சொல்லலாம், இல்ல மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனும் சொல்லலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன்ல பாருங்க 3 டைப்ஸ் இருக்கு, வெஜிடேட்டிவ் அண்ட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இதுல எப்படி, இப்போ ஃபர்ஸ்ட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா ஏ மீன்ஸ் இங்க எந்த ஒரு பயாலஜிக்கல் டேர்ம்ஸ்லயும் ஏ முன்னாடி வந்ததுன்னா தட் இஸ் மீன் ஆஃப் ஆப்சன்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், அப்போ அங்க கேமிட்ஸ் மூலமா ஃபார்ம் ஆகாது. இந்த சாப்டர்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங். என்ன பார்க்க போறோம்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நத்திங் பட் த்ரூ அவுட் த பாடி செல்ஸ், அதுதான் சொமாட்டிக் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சொமாட்டிக் செல்ஸ்ல இருந்து தான் என்ன ஆகும்னா நியூ பிளான்ட்லெட். பிளான்ட்லெட்னா என்னது, யங் ஒன். இங்க பிளான்ட்லெட்னா அந்த பாடி செல்ஸ்ல இருந்து யங் ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ணும். அது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்னா எப்படின்னா பட்ஸாவும் இருக்கலாம், ஆர்கன்ஸாவும் இருக்கலாம்.
ஸோ ஒரு த்ரூ அவுட் த பாடி செல்ஸ், அதுதான் சொமேட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சொமேட்டிக் செல்ஸ்ல இருந்து பட்ஸ் ஆர் ஆர்கன்ஸா டெவலப் ஆகும். எப்படின்னா நியூ ஆர்கனிசம்ஸ், அதாவது நியூ பிளான்ட்லெட் ரொம்ப குட்டியா என்ன ஆகும்னா க்ரோ ஆகும். ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ல பாருங்க, பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட், வெஜிடேட்டிவ் பார்ட் ஆஃப் பிளான்ட்ல எதுல தான் அந்த மாதிரிலாம் நியூ பிளான்ட்லெட் க்ரோ ஆகும் அப்படின்னா ரூட். இது எல்லாமே பிளான்ட் பாடி. ஸோ அப்போ பிளான்ட் பாடி என்னது? ரூட், ஸ்டெம், லீஃப் ஆர் பட், இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் த பிளான்ட் பாடிஸ். நோ, அந்த பிளான்ட் பாடிஸை தான் நம்ம சொமாட்டிக் செல்ஸ்ன்னு சொல்றோம். அந்த சொமாட்டிக் செல்ஸ்ல தான் என்ன ஆகும்னா சின்னதா குட்டி பிளான்ட் வந்து உருவாகும்னு சொல்றோம். அப்ப எந்த பார்ட்ஸ்ல உருவாகுது? ரூட்ல உருவாகும், ஸ்டெம்ல அண்ட் லீஃப் ஆர் பட், இந்த பார்ட்ஸ்ல எல்லாமே உருவாகும். அதனாலதான் அதை வெஜிடேட்டிவ் பார்ட் ஆஃப் பிளான்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, இது எந்த ஸ்டேஜஸ்ல தான் அக்கர்ஸ் ஆகும் அப்படின்னா மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ்ல மட்டும்தான் அக்கர் ஆகும். மியாசிஸ் ஸ்டேஜஸ்ல நடக்காது. ஏன்னா மியாசிஸ்ல பார்க்க போனா ஆல்ரெடி நம்ம லோவர் கிளாஸ்ல லேர்ன் பண்ணியிருப்போம், இட்ஸ் அ ரிடக்ஷன் ஃபேசஸ். ஸோ மைட்டாட்டிக்ல தான் க்ரோயிங் ஃபேசஸ் இருக்கும். அதிலும் இது சிமிலர் சின்ன சின்ன ஆர்கனிசம்ஸ்ல நடக்கக்கூடியது இந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஸோ அப்போ மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ்ல தான் இது நடக்கும். நெக்ஸ்ட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதுலலாம் எந்தெந்த பார்ட்ஸ்லனா லீவ்ஸ், ஸ்டெம்ஸ், ரூட் அண்ட் தென் புல்பில்ஸ், இந்த பார்ட்ஸ்ல எல்லாம் எப்படி எல்லாம் க்ரோ ஆகுது அப்படின்னு நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதை நம்ம பார்க்கலாம். இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் லீவ்ஸ் பார்க்குறோம். லீவ்ஸ் வந்து பிரயோஃபில்லம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த பிரயோஃபில்லம் அப்படின்றது ஸ்மால் பிளான்ட்ஸ். இது எப்படி ஆகும்னா இட்ஸ் கேன் க்ரோ அட் த அட்டாச் ஆஃப் த லீஃப். லீஃப்ல வந்து ஒரு நாச்சஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாமே நாச்சஸ், அதாவது ஒரு பள்ளங்கள் மாதிரி இருக்கு இல்லையா? இந்த பள்ளங்கள் தான் நம்ம நாச்சஸ்ன்னு சொல்லுவோம். இதுல என்ன ஆகும்னா இந்த லீஃப்ல சின்ன சின்னதா யங் ஒன் வந்து க்ரோ ஆகும். ஸோ அப்போ அந்த நாச்சஸ்ல க்ரோ ஆகி இது அப்புறம் என்ன ஆகும்னா கட் ஆயிடும் கீழே விழுந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு க்ரோவா மாறிடும். ஸோ அப்போ இது ஃபுல்லா த்ரூ அவுட் த பிளான்ட் ஃபுல்லாமே ஒவ்வொரு நாச்சஸ்லயுமே என்ன ஆகும்னா க்ரோ ஆகும். இது வந்து லீவ்ஸ்ல வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட் ஸ்டெம்ஸ் பாருங்க, இஸ் a great examples of strawberry. ஸ்ட்ராபெரியில இது வந்து வெரி வீக் ஸ்டெம். அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா பெண்ட் ஆகி கிரவுண்ட்ல டச் ஆகும். கிரவுண்ட்ல டச் ஆகும்போது ஒன்ஸ் அது அப்புறம் இப்போ அண்டர் த சூட்டபிள் கண்டிஷன், சன்லைட் எல்லாமே கிடைக்கும் போது, அதுக்கு வாட்டர் எல்லாம் கிடைக்கும் போது என்ன ஆகும்னா இட்ஸ் கேன் பி க்ரோ அண்ட் டு த அட்வென்டேஷியஸ் ரூட்னு சொல்லுவோம். ஏன் அட்வென்டேஷியஸ் ரூட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூட்டோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கும்? நம்ம ரேடிக்கல்ல இருந்து தான் ரூட் வந்து ஃபார்ம் ஆகும், கரெக்டா? ஸோ ஆனா இங்க ரேடிக்கல்ல இருந்து ரூட் வந்து ஃபார்ம் ஆகல, டைரக்டா இதுல இருந்து க்ரோ ஆகி ஸ்டெம்ல இருந்து இப்படி அட்வென்டேஷியஸ் ரூட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனாலதான் அந்த அட்வென்டேஷியஸ் ரூட்னு சொல்றோம். அட்வென்டேஷியஸ் ரூட்டா இருந்தாலுமே சிமிலர் ரூட் என்னென்னலாம் ஒர்க் பண்ணுமோ அத்தனை ஒர்க்ஸுமே அது பண்ணும். இன்டேக் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அது எல்லாமே கண்டக்ட் பண்றது, எல்லா ஒர்க்குமே பண்ணும். இது வந்து ஸ்டெம் வந்து ஏரியல்னா கிரவுண்டுக்கு மேல வளர்றதுதான் ஏரியல் க்ரோயிங் பிளான்ட்னு சொல்றோம். கிரவுண்டுக்கு மேல வர்றதுனால போட்டோட்ராபிசம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஏரியல். அண்ட் தென் இது வீக் ஸ்டெம்னால இப்படி வெண்ட் ஆகி கிரவுண்ட்ல அட்டாச் ஆகுது. அட்டாச் ஆனா அண்டர் சூட்டபிள் கண்டிஷன்ஸ் இட் கேன் பி க்ரோ இன் டு த another நியூ பிளான்ட். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இதை உடனே கட் ஆகி செல்ஃபா என்ன பண்ணும், இண்டிபெண்டா நியூ ஆர்கனிசம்ஸுமா அதை வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஸ்டெம்ஸ்ல ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்ட்ராபெரி. செகண்ட் ரூட் பாருங்க, டியூபரஸ் ரூட்னு சொல்லுவோம். ஏன் டியூபரஸ் ரூட்னு சொல்றோம் அப்படின்னா இந்த ரூட்ல தான் எல்லாமே ஸ்டார்ச் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஃபுல்லாவே ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப அந்த ரூட் எப்படி இருக்கும்னா நல்லா இப்படி உப்புன மாதிரி தண்டு மாதிரி இருக்கும் அந்த ரூட். ஸோ எக்ஸாம்பிள் ஆஸ்பரகஸ் அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாமே அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ரூட்டுக்கு. புல்பில்ஸ் வந்து பாருங்க, இந்த ஃபிளாரோட பட் இருக்கு இல்லையா? இப்போ வந்து இதுல எது பேஸ் வந்து லீவ்ஸ் தான் பேஸ். அப்ப லீவ்ஸோட பட்ல இருந்து வளரக்கூடியது அதுல இருந்து இன்னொரு ஆர்கானிசம். இதுல எது பேஸ்னா ஸ்டெம் தான். ஸ்டெம்ல இருந்து ஒரு நியூ பிளான்ட்லெட் வந்து உருவாகுது. இங்க பேஸ் எதுனா ரூட். அப்ப ரூட்ல இருந்து ஒரு நியூ பிளான்ட்லெட் வந்து உருவாகும். அண்ட் புல்பில்ஸ்ல வந்து ஃபிளார் தான் பேஸ். அப்ப அந்த ஃபிளாரோட பட் என்னவா மாடிஃபை ஆகும் அப்படின்னா குளோபோசா மாடிஃபை ஆகும். இந்த குளோபோசா மாடிஃபை ஆகிறது தான் ஆஸ் புல்பில்ஸ் சொல்றோம். இது ஒன்ஸ் ஃபால் டவுன் இன் டு த கிரவுண்ட், அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா சூட்டபிள் கண்டிஷன் வந்தோம்னா அது க்ரோ ஆகும். எக்ஸாம்பிள் ஆஃப் எகிவ். ஸோ இது வந்து 1 மார்க்ல கேட்கலாம். எதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள், லீவ்ஸ்க்கு எக்ஸாம்பிள் எது பிரயோஃபைட் மேட்ச்ல மாதிரி கூட கேட்கலாம். ஸ்டெம்ஸ்க்கு வந்து ஸ்ட்ராபெரி, ரூட்டுக்கு வந்து டியூபரஸ் ரூட் ஆஸ்பரகஸ் அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ, அண்ட் புல்பில்ஸ்க்கு வந்து எகிவ். இது வந்து மேட்ச் மாதிரி வச்சு கூட கேட்கலாம். தீஸ் ஆர் ஆல் தட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போறோம்னா சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ்ல எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு.
ஃப்ராக்மெண்டேஷன் மெத்தட் அண்ட் ஃபிஷன் அண்ட் பட்டிங் அண்ட் ரீஜென்ரேஷன். இந்த மெத்தட்லலாம் சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ்ல ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது. ஸோ ஃப்ராக்மெண்டேஷனுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம் அப்படின்னா ஸ்பைரோகைராவை எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸோ ஸ்பைரோகைரா பாருங்க, ஒவ்வொரு செல்லுமே செக்மெண்ட்ஸா இருக்கும், ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் இருக்கும். அப்போ இந்த நியூக்ளியர் மெட்டீரியல் வந்து ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்மே சின்னதா ஸ்பிளிட் அவுட் ஆகும். சின்னதா ஸ்பிளிட் அவுட் ஆகி இந்த ஃப்ராக்மெண்டேஷன், அதாவது ஸ்மால் பார்ட்ஸ் தான் சொல்லுவோம். இந்த ஃப்ராக்மெண்டேஷன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா, ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்ஸும் அட்லீஸ்ட் ஒன் செல்ஸை வந்து கொடுக்கும், நியூ ஃபிலமெண்டா கொடுக்கும். ஒவ்வொன்றுமே சின்ன கம்பார்ட்மெண்டா டிவைட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுமே பிரேக் ஆகிற மாதிரி செக்மெண்ட்ஸா பிரிஞ்சு என்ன ஆகும்னா நிறைய நியூ இண்டிவிஜுவல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஸ்பைரோகைரா எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபிஷன் சொல்றோம். ஃபிஷன் மெத்தட்ல நம்ம ஆல்ரெடி லோவர் கிளாஸ்லாம் லேர்ன் பண்ணியிருக்கோம். அமீபா இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் எப்படி டிவைடட் ஆகுது, ஒன் டைப் பேரண்ட் செல்ஸ்ல இருந்து செல் டிவைடட் ஆகும், செல் டிவைடட் ஆகி நியூக்ளியஸ் எலாங்கேட்டடா ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பட்டிங்க்கு கிரேட் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் சொல்லலாம். ஈஸ்ட்ல பாருங்க இந்த நியூ பட் ஃபார்ம் ஆகுது, இந்த நியூ பட்ல நியூக்ளியஸ் எலாங்கேட்டட் ஆகுது. த்ரூ அவுட் த பேரண்ட் பாடி செல்ல இருந்து தான் ஒரு பட் நியூவா ஃபார்ம் ஆகுது. பேசிக்கா எல்லாமே இந்த ப்ராசஸ் அப்படிதான். ஸோ அப்போ இந்த நியூக்ளியஸ் பாருங்க ரெடி ஃபார் தட், இது ரெண்டுமே என்ன ஆகுதுன்னா ரெடியா இருக்குன்னு அர்த்தம் கட் ஆகிறதுக்கு. அண்ட் தென் செயின் ஆஃப் த பட் அப்படியே ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகணும்னு செப்பரேட்டா ஒன்னா கட் ஆகி அனதர் நியூ இண்டிவிஜுவல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஈஸ்ட் வந்து கிரேட் எக்ஸாம்பிள் ஃபார் பட்டிங். அண்ட் ரீஜென்ரேஷன், இந்த நேமே இருக்கு பாருங்க, ரீ அப்படின்னா அகெயின். ஸோ இந்த ஜென்ரேஷன்லாம் த்ரூ த பிளான் பாடி ஒன்ஸ் லாஸ்ட் ஆச்சு அப்படின்னாலும் அகெயின் இட்ஸ் கேன் பி எபிலிட்டி டு grow the another one. ஸோ இப்போ இந்த இது பிளானேரியா எக்ஸாம்பிள், ஹைட்ரா அண்ட் பிளானேரியா. ஹைட்ராலையும் அப்படிதான் பாடிஸ்ல அட்டாச் ஆகுது நியூ ஒன், அண்ட் தென் எனி சூட்டபிள் கண்டிஷன்ஸ் வரும்போது அது கட் ஆகிடும். சப்ஸ்ட்ராட்டத்துல போய் ஏதாவது ஒரு அட்டாச் ஆகிறது தான் சப்ஸ்ட்ராட்டம் சொல்லுவோம். அதுல போய் அட்டாச் ஆகணும்னா நெக்ஸ்ட் நியூவா க்ரோ ஆயிடும். இந்த பிளானேரியால ஹெட் ரீஜன்ஸ், பாடி அண்ட் தென் டெய்ல், இந்த எந்த பார்ட்லயும் லாஸ்ட் ஆச்சுனாலும் அது என்ன ஆகும்னா நியூவா ஃபார்ம் ஆகும். மறுபடியும் அகைன் வந்து நியூவா ஃபார்ம் ஆகுறதுனால தான் அது ரீஜென்ரேஷன் சொல்றோம். இட்ஸ் கேன் பி எபிலிட்டி டு த லாஸ்ட் ஆஃப் த பாடி. லாஸ் ஆனா கூட பாடி பார்ட்ஸ்ல இண்டிவிஜுவல் வந்து என்ன ஆகும்னா ஹோல் நியூ ஆர்கானிசம்ஸும் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரீஜென்ரேஷன். நெக்ஸ்ட் பாருங்க, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்க என்ன டினோட்டட் பண்ணுது, ஆப்சன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அப்படின்னாலே அப்போ எது மூலமா தான் இங்க நடக்கும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மூலமா தான் நடக்கும். தட் இஸ் நோ கேமிட்ஸ். அங்க கேமிட்ஸ்னால நடந்தது இல்லையா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இங்க கேமிட்ஸ் மூலமா நடக்காது, ஆப்சன்ஸ். அதனால ஆப்சன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். அப்ப எது மூலமா தான் நடக்கும், பை ஸ்போர்ட்ஸ் மூலமா தான் நடக்கும் இங்க ரீப்ரொடக்ஷன். எப்படின்னா அங்க மேல் அண்ட் ஃபீமேல் நடந்தது இல்லையா, ஃபியூஸ் டு ஜாயின் டுகெதர் ஜைகோட் ஃபார்ம் ஆச்சு, ஃபெர்டிலைசேஷன் சொல்றோம். இங்க சிங்கிள் பேரண்ட் தான் ஆஃப் ஸ்பிரிங், அதாவது யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க டியூரிங் த மைட்டாசிஸ். ஒன்லி த மைட்டாசிஸ் ஸ்டேஜஸ்ல தான் நடக்கும். அந்த ஆஃப் ஸ்பிரிங் எப்படி இருக்கும் பாருங்க அப்படின்னா எக்ஸாக்ட் காப்பீஸ், பேரண்டோட எக்ஸாக்ட் காப்பீஸ், அப்படியே ஜெராக்ஸ் காப்பீஸ் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு டிஃபரன்சஸும் இருக்காது, ஏன்னா சிங்கிள் பேரண்ட் தான். பை ஸ்போர்ஸ் மூலமா நடக்கும். எக்ஸாம்பிள் ஸ்போர்ஸ்ல வந்து ரைசோபஸ வந்து எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம். ஸ்போர் ஃபார்மேஷன் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் எப்படின்னா இந்த வந்து ஃபர்ஸ்ட் ஹைப்பே எப்படின்னு ஃபங்கல் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் ஹைப்பான்னு சொல்லுவோம். இந்த ஹைப்பான்றது சிங்கிளா அப்படி இருந்தது அப்படின்னா ஹைப்பா, அதே நிறைய இருந்தது அப்படின்னா ஹைப்பேன்னு சொல்லுவோம். அண்ட் தென் இது குரூப் ஆஃப் பண்டிலா அப்படி இருந்ததுன்னா இது மைசீடியம் சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே அண்டர் த மைக்ரோஸ்கோப் மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும். we can able to see the under microscope, naked ஐயால பார்க்க முடியாது. ஸோ அப்போ இந்த ரைசோபஸ் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் தட் வாட் ஸ்போர் ஃபார்மேஷன்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸ்போர் இங்க எப்படி என்ன சொல்றோம் இங்க பாருங்க, ஸ்போர் ஆஞ்சியம் அப்படின்றோம். ஏஞ்சியம் அப்படின்னா இங்க பாக்ஸ் மீனிங். அப்ப இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்போர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்ப ஸ்பொராஞ்சியம், தட் இஸ் மீனிங் ஆஃப் ஸ்பொராஞ்சியம் என்ன, ஸ்போர்ஸ் வந்து பாக்ஸ் மாதிரி ஒரு பெட்டி மாதிரி அதுக்குள்ள இருக்கிறதுனால அது என்ன சொல்றோம், ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த ஸ்பொராஞ்சியத்துல என்ன ஆகுது, நியூக்ளியஸ் பிரசன்டட் ஆயிருக்கா. இந்த நியூக்ளியஸ் ஃபர்தரா என்ன ஆகும்னா நிறைய அப்படியே செவ்ரலா டிவைடட் ஆகும். ஒன்ஸ் த டிவைட் ஆகணும் போது பாருங்க செப்பரேட்டா இப்படி ஆகும். செல் வால் வந்து சைட்டோபிளாசம் வந்து டெவலப் ஆகும். சைட்டோபிளாசம் டெவலப் ஆன உடனே இந்த ரப்சர் ஆகும். இந்த வால்ஸ் வந்து
ஸ்பொராஞ்சியம்ன்ற வால்ஸ் வந்து ரப்சர் ஆகி இது மூலமா வெளியே வந்து ஸ்போர்ஸ் வந்து வெளியே வந்துடும். ஒன்ஸ் த ஸ்போர்ஸ் ஃபால் டவுன் த கிரவுண்ட் ஆர் சப்ஸ்ட்ரேட்டம் ஏதாவது அட்டாச் ஆகக்கூடிய இடத்துல அது ஃபால் டவுன் ஆச்சுன்னா அகைன் நியூ ஐப்பா வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது மாதிரி தான் ஸ்போர்ஸ்ல வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ஸ் ஃபார்மேஷன் இன் ரைசோபஸ், இது எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸ்ல எப்படி வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கு அப்படின்றது ரிமைனிங் சாப்டர்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் தென் SJ பயாலஜிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.